நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேர் நம்ம தோட்டத்த சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. வந்துட்டு நமக்கு மிச்சம் வச்சுட்டு போனது இதுதான். இத பார்க்கும்போது என் மைண்ட் வாய்ஸ். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சரி என்ன பண்றது? வந்துட்டு நம்ம தோட்டத்த எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னென்ன சேதாரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்கும்போது, இங்க 2 கம்பி கல்லு கல்லா உடைஞ்சு கிடந்ததுங்க. நேத்து நைட்டே முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த தொங்கு சரத்த வந்துட்டு எடுத்து கட்டுனேன். அதுக்கப்புறம் மேல வந்து அவுட்டர் லைன் போகணும்ல, அதுக்காக வந்து ஒரு கம்பி எடுத்து கட்டி வச்சிருந்தேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மொத்த வேலையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நானே எடுத்து நிறுத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டேங்க. ஆள் தோட்டத்தில வேலை செய்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தேங்க. தோட்டத்தில வேலை செய்றதுக்கு ஆள் வரலைங்க. அது இல்லாம பக்கத்தில இந்த தென்னை மரத்தெல்லாம் முறிச்சிருச்சுங்க. நல்ல வேளை குருத்த ஃபுல்லா முறிச்சு எடுக்கலைங்க. அதுவரைக்கும் சந்தோஷம். இதில பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வாத மட்டும் முறிச்சிருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய கால் தடம்னு. எத்தச்சோடு இருக்குது பாருங்க. கால் வச்சதுக்கு அப்படியே ஃபுல்லா உள்ள போயிருச்சு. நம்ம கால் வச்சோம்னா அது எம்மார் தரம். இங்க பாருங்க. இங்க 2 தென்னை மரத்த மேய்ஞ்சு வச்சிருக்குது. ஏதோ குருத்து மட்டும் தப்பிச்சிருச்சுங்க. எப்படியோ வந்து சேர்ந்துரும் ஒரு நம்பிக்கை தான். முடிஞ்சதுன்னா ஏதாச்சும் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி மண்ணு கிண்ணு ஏதோ கொட்டி விடலாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தெரிஞ்சது, இந்த மாரி ஏதாவது உங்க தோட்டத்துல இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் கீழ விழுந்ததெல்லாம் எடுத்து கட்டிட்டுங்க, அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேங்க. அதுக்குள்ள வந்து அம்மா சொன்னாங்க, "ஸ்ப்ரிங்க்லர் மாத்தோணும். சாம்பார் பூசணி காட்டுல கிளம்பு" அப்படின்னாங்க. சரி என்ன பண்றது? அப்படியே வந்து கிளம்பி போய் ஸ்ப்ரிங்க்லர் மாத்தி விட்டுட்டு, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிடலாம்னு உட்காரும்போது தான் வந்து திருப்பி வந்துட்டு ரவி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணது என்னன்னு கேட்கும்போது, "நம்ம கட்டுனது கீழ விழுந்துருச்சுன்னாங்க." மறுபடியும் எடுத்து கட்டு. திருப்பி கட்டி விட்டுட்டு, அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. சரி நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.